என்னுடைய மகள் ஈவி ரொம்ப புத்திசாலி. என்னிடத்துல எதா கேட்டான்னா என்னுடைய சும்மா நான் சொல்ற பதில் அவ திருப்தி அடைய மாட்டான். உதாரணத்துக்கு என்னிடத்துல அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பா. நான் சொல்லுவேன் இப்ப இல்லாம அப்புறம் அப்படின்னு. விட மாட்டான். அப்புறம்னா எப்போ? இன்னைக்கு அப்புறமா, நாளைக்கு அப்புறமா, அல்ல எப்பாவது அப்புறமா அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன் இன்னைக்கு சாயந்தரம் நீ சாப்பிட்டு முடித்த பிறகு நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு. அது சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப திருப்தி. ஏன்? ஏன்னா அவளுக்கு இப்ப பொறுமையா இருப்பதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவளுடைய மனசுல என்ன யோசிச்சுட்டா, சாப்பிட்டு முடித்த பின்பதாக எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதனால அந்த நாளெல்லாம் பொறுமையா இருப்பான். ஆனா நான் அந்த ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையை நான் தரலன்னா என்ன ஒரு படாத பாடுபடுத்திடுவான். எப்பப்பா நீ யோசித்தீங்களா, கொடுத்தீங்களா, எப்ப கொடுப்பீங்க, நச்சு எடுத்து என்னை எப்படியாவது என்னை பலவீனமாக்கி அவன் உடனே ஐஸ்கிரீம் இடத்துல இருந்து புடுங்கணும். அதான். அதனால நானும் படிச்சுக்கிட்டேன். அவளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கணும்னா நம்பிக்கையோடு கொடுத்தேன்னா பொறுமையா காத்திருப்பா. ஆனா சும்மா சொன்னா அவன் என்னை போட்டு நச்சுவான். தேவ பிள்ளைக்கு இருக்கின்றது நம்பிக்கை. பல இடங்களில் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து நாம் அந்த வாக்கு தத்தங்களில் நம்பிக்கையா இருக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கின்ற காரணம் நாம் எல்லா சூழ்நிலைகளும் பொறுமையா இருக்கும்படியாக. என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால நான் பொறுமையாக இந்த சூழ்நிலையில நான் நடந்து செல்வேன் என்ற ஒரு உறுதி நமக்குள் இருப்பது அவசியம்.